காட்டாம உன்னை பார்க்க வந்திருக்கலாம். என்ன காரணம்? வினதீப்பான் விநாயகன் ஊரெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றணும். இது என் உத்தரவு. மீறின கடுப்பாயிருவேன். நாங்க இப்ப வந்திருக்கிறோம் மட்டக்களப்புல வலையிரவு பாலம் அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அங்க அந்த பாலத்தை பத்தியும் பார்த்துட்டு அங்க நாங்க இன்னொரு வேலை செய்ய போறோம், மீன் பிடிக்க போறோம். அதையும் பார்த்து ஈல்டே பிளாக்ஸ் அப்படித்தான் இருக்க போதும். ஸோ லெட்ஸ் கோ. A few moments before. பக்கத்தில் இருந்த அந்த சிலையை பார்த்துட்டு அப்படியே பாலத்துக்கு பக்கத்திலே வந்துட்டோம் அப்படின்ட்டு பாருங்க. இதுதான் அந்த வலையிரவு பாலம். அந்த பாலத்துக்கு மேலே தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் அந்த பாலம். இந்த பாலத்துக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, எப்படி செட்டப் இருக்கு அப்படின்ட்டு நான் பார்க்க போறேன். ஸோ பின்னாடி வாங்கி ஓகேவா பார்த்து வாங்க மக்கள். மேக்சிமம் காலத்தில் நான் தேவையா உங்களுக்கு வந்து பேசாம இவன் தர போறியா ஜெய் செருப்ப கால எடுத்துனேன் ஜெய் வினோத் நீ வராது தரங்கப்பா எங்களுக்கு நீ வயிறு நீ போல வராது. நான் போன ஒரு ஓடாப்பா நீ தரங்க போட்டு வந்தாச்சு. இப்படிதான் பாலம் இருக்கு. செட்டப் பாருங்க, எல்லாமே புதுசா போட்டிருக்காங்க கான்கிரீட்ல. நாங்க இப்ப இதுல மீன் பிடிக்கலாம். மீன் பிடிக்கிறதுக்கு ஐடியா ஒன்று இருக்கு. நாங்க இந்த பாலத்துல கண்டுபிடிச்ச சாமனை பார்த்துலாம் அப்படி அதி விசேஷம் காப்போத்திருக்கும். நிறைய சிப்பி கிடக்குன்னு ஆடா இந்த சைட்ல லேசா வந்திருக்கிறாங்க. மங்குடி மக்கள் இந்த பக்கம் லேசா வந்திருக்கலாம். நாங்க இப்ப திரும்ப இந்த பாலத்துல அடியிலிருந்து மேலுக்கு ஏறி பார்க்க போறோம். அந்த பக்கம் வித்தியாசம் அங்களோடைய ஏறுறாங்களா போட்டேன்னு. அதுகள் தான் பாப்போம். டவரத்துக்கு எறிகிறான் தூண்டல் போடுறோம். டவரத்தை கேட்டுருந்தாங்க எங்க எங்க இப்படி எல்லாம் மீன் பிடிக்கலாம். அவருடைய சொல்லியிருக்காரு அவரத்தை பிடிக்கிட்டான் படத்தை பிடிக்கிட்டாண்டு. அதெல்லாம் எடுத்துட்டு மீன் பிடிக்கிறதுக்குரிய எங்கட இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர போறோம். மேலே போ. பாலத்தில் ஒரு பக்கத்தை பார்த்து முடிச்சு அடுத்த பக்கத்துக்கு நாங்கள் இப்போ வண்டியை விட்டுட்டு இருக்கோம். அடுத்த பக்கம் இதை விட வித்தியாசமாக இருந்துச்சு. அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத இப்போ பாருங்க நீங்க. அதனால இறங்கில வாப்பா நீங்க நீக்கிற மாதிரி இல்லை. இதான் இறங்குற இறங்குற மாதிரி இருக்காது இல்ல. அஞ்சடி ஆறடி கால் இருந்தா இறங்கலாம். இப்ப இந்த பக்கமா பாலத்துல என்ன இருக்குன்னு பார்க்க போறோம்.
அதான் பாலத்தில் அடுத்த பக்கம். மற்ற பக்கம் இந்த நீரே இருக்குதா? நான் சொல்றத பார்க்க உங்களுக்கு அவ்வளவு விருப்பமே. விழுங்க நாங்கள் வேலை தெரியும். குதிக்க போற தலைகீழாகத்தான் குதிப்பான் இந்த கோட்டை சாமி. அமைதி சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். நல்லா இருக்கு இந்த இடம். இங்க இருக்குங்க தந்தானே சரகன் அப்படி போகுமாகும். தாங்க 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 மக்களே பாருங்க, சூப்பரான ஒரு வியூல நாங்க இப்ப நிக்கிறேன். இந்த இடத்த எப்படி இருக்குது சுத்தி சுத்தி பார்த்தா வாவ், நம்மளால சொட் வைக்கிறதுக்கு யோசிச்சிருக்கிற எப்படி இருக்கு வந்து. இந்த இடத்த தான் நாங்க இப்ப மீன் பிடிக்க போறோம். அதோட இந்த இடத்த பாலத்துக்கு கீழே 2 சைடுக்கும் போய் பார்த்தோம். அந்த இடத்தையும் போய் பார்த்தாச்சு. இந்த இடத்த பார்க்குறோம். கொஞ்சம் வெள்ளையா இருக்குன்னு தாடி. ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. மக்களே பாருங்க, இந்த கம்பெல்லாம் குத்திருக்காங்க இந்த சைட்ல. இதை தான் இந்த கூடு வைக்கிறதுக்கு கம்பு குத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க, இந்த இருக்கிற சின்ன சாம்பிள் ஒன்றுக்காரு. இதுல பாசி வரும் இந்த மரத்துக்கு கீழே, இந்த கம்புக்கு கீழே. அதுல இந்த கூடு மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல ஒரு பாசியையும் வச்சு அந்த சல்லல் செத்தலி ஒட்டி மீனெல்லாம் அதுக்குள்ள போகும். இங்க பாருங்க, ஃபுல்லாவே இருக்கு. அதான் இருக்கும். நண்டுக்கும் இதுதான் வைப்பாங்க. அந்த சைட்லேயும் அதே மாதிரி தான் இருக்கு. இந்த ஆற்றுக்கு நடுவுலையும் வச்சுருக்காங்க. நமக்கு என்ன அம்படுது அப்படி என்று நம்ம பாப்பி. இங்கே பாருங்கள், நம்ம ஆள் ரிஸ்க் எடுக்க போகிறார். அப்படி பாஞ்சு அதில் பாஞ்சு அப்படி போகிறாராம். போய் பாருங்களேன் ரிசானது. ஒரு மணிக்காலத்தோட கூட முடிக்கும். ஆத்தங்கள்ல எங்க வச்சாலும் அப்படியே ஆத்தங்கள் இருக்கனே, அதுல இருந்து ஒரு கரையில நின்று பிடிக்கலாம். அது உள்ளுக்குள்ள நடந்து ரோட்ல இருந்து கொஞ்சம் இருக்கு. அவர் சொன்ன இடத்தை நோக்கி வண்டியை நாங்கள் விட்டோம் மெதுவாக. இருந்தாலும் எங்களுக்கு சரியான லொக்கேஷன் நம்படலை. இருந்தாலும் அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஆசையில் போனோம். அங்கே சைடில் பார்த்தா ஒரு அண்ணன் தூண்டில் போட்டிருந்தார். ஸோ அவர்கிட்ட பேசினா அவர் பெருசாக எதுவுமே சொல்லலை. இடத்துல போடலாம், இடத்துல போடலாம் அப்படின்னு லொக்கேஷன் சொன்னார். சரி பார்ப்போம் அப்படின்ட்டு இன்னும் தூரம் கொஞ்சம் தூரம் ஓடி போகிறோம். அங்கே இன்னும் ஒருத்தர் வலையை வீசி அந்த வலையை கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கட்டி மீன் பிடிச்சிருந்தார். அதுவும் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் பயணம் போனால் நாங்கள் மீன் பிடிக்கிற அந்த லொக்கேஷன் வந்துச்சு. அந்த லொக்கேஷனுக்கு வண்டியை உள்ளே விட்டாச்சு. அங்கே தான் நாங்கள் இந்த மீன் பிடிக்கிற வேலையை பிடிச்சோம். பாருங்கள் அங்கே எப்படி மீன் பிடிச்சோம், என்னென்ன மீன் பிடிச்சோம் அப்படிங்கிறதெல்லாம் உள்ள வீடியோவில் இருக்குது. நம்ம BMW இங்கே கொண்டு அடங்கப்பா, இது உலக நடிப்புடா. இப்போ இதில் மீன் பிடிச்சி பார்க்க போகிறோம். அவ்வளோ முதலாவது மண்புழுவை குத்த போகிறோம். முதலாவது மண்புழுவை குத்தி எரிஞ்சு பார்க்க போகிறோம். மீன் வராட்டி மீனுக்கு நல்லது, மீன் வந்தால் நமக்கு. அடுத்த மீன் தட்டிட்டு இருக்குது. அது வரப்போகிற
இதில் பார்த்தீங்கன்னா இந்த கையில் தெரியும் உங்களுக்கு இந்த மீன் தட்டுறது. மீன் தட்டுனா டக் டக்குன்னு சத்தம் கேட்கும். இப்போ இழுத்து விட்டா சரி. இன்னும் ஒரு மீன் பட்டுருச்சு. இன்னும் ஒன்று அதை விட பெருசாக நினைக்கிறேன். கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெருசு. வந்ததுக்கு பரவாயில்ல இடம். 2 மீன் அம்பிட்டு. இந்த மீனெல்லாம் மீன் வெற்றிகரமாக வந்துட்டு இருக்கு. 3வது மீன் வருது. 3வது மீன் வருது. எல்லாம் ஒரே சைஸ் தான், பெரிய சைஸ் இல்லை. பரவாயில்ல, எதுக்கும் வந்ததுக்கு பிடிக்கும். பெரிய மீன்டா அவ்வளோ பெருசு இல்லை, பெரிய மீன். அங்கே அந்த வழியா தெரியும். அங்கே இருக்கு மீன் பெருசாக படலை. இருந்தாலும் நம்ம மீன் இல்லாமல் போக முடியாது அப்படிங்கிறதால மீன் வாங்க ஓடித்திருக்கோம். இடமெல்லாம் தெரியும்னா அங்கே நிறைய மீன் இருந்துச்சு. இந்த மீனெல்லாம் கொஞ்சம் விலையாக சொல்லியிருந்தாங்க. ஒரு இறால் வாங்குவோம் அப்படின்னு இறாலை தான் எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற மீனை பார்த்தீங்கன்னா கயல் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய மணலை மீன். அந்த மீன் தான் இது. நான் இறால் வாங்குறதுக்கு தான் இந்த இதில் இறால் படுகுதுன்றதால இறால் எங்கே வாங்குறது அப்படிங்கிறத பாருங்கள். எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு. அதுக்கு தர மாட்டேல எங்களுக்கு சுத்தமாகவே வருவானே அவ்வளோ. வேற 2 கிலோ அவ்வளோக்குள்ள சரி சாப்பிடும். அந்த அவருக்கு உங்களோட 350 ரூபாய். நான் கிடைச்சி முடிச்சேன் சாலைக்கான சரியா
என்ன இருக்குங்களா இது ஆகவே மக்களே வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். மீன் ஒன்றுமே பெருசா அப்புறம் சின்ன மீன் மட்டும்தான். ஒரு வழியா கடைசியா ஒரு இறால் கொஞ்சம் வாங்க 800 கிராம் இறால் 1200 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கிற கட்டாயத்துக்கு வந்தாரு. ஸோ இந்த பாலத்தையும் பார்த்துருப்பீங்க. அங்கே எப்படி மீன் பிடிச்சாங்க, மீன் பிடிக்கிறாங்க, நாங்கள் எப்படி பிடிக்க ட்ரை பண்ணினோம் அப்படின்னு பார்த்துருக்கீங்க. இதே மாதிரியான இடத்துக்கு நானும் இன்னும் ஒரு இடத்த போய் நாங்கள் மீன் பிடிக்கிறதோ இல்லை வேறு எது செய்கிறதோ அப்படியான வீடியோக்கள் இந்த சேனலில் வர இருக்கு. ஸோ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வருதுன்னா மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பை, see you. டீரோ போடலாம் ஐயா. பிளேண்டியா தாங்க தோசை தான் அப்போ இந்த பன்னில் எடுக்கும். கல்லு பண்ணி சார், கல்லு பனிஸ் தினாச்சுக்கு என்ன வேணும்? எதுனா நல்ல சூடா சுட சுட ஒரு சாயா. நல்ல அளவான சீனி, லைட்டா இஞ்சி போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சூப்பராக இருக்கு. பசைக்கு அந்த நாங்கள் சாப்பிட்ட ஒரு கொஞ்சம் தோசை, சம்பல், பருப்பு கறியோட இந்த பிளெயின் டீ.